ஸ்ரீ ட்ரோன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சில ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே தந்திரமாக யோசிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். புத்திசாலித்தனமாகவும் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு வருவாங்க. அப்படி 12 ராசிகள்ல யார் யாரெல்லாம் இந்த தந்திரமாகவும், புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வாருங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு முன்னாடி தான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் உடைய நபர்களாக இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு முன்னாடி தான் மிகைப்படுத்தின ஆளாக காட்டிக்கொள்வாங்கன்னு சொல்லலாம். சில ராசிக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே நுணுக்கமாக சிந்திச்சு, அவங்களோட செயல்பாடுனால மத்தவங்கள தன்னோட வலைக்குள்ள விழுக வைப்பாங்க. இது ஒரு புத்தி கூர்மைன்னு சொல்லலாம். இப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிகமாக புத்தி கூர்மையை பயன்படுத்துவாங்கங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அதிகமான சிந்தனை படைச்ச நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தன்னோட புத்தி கூர்மையினால மத்தவங்கள கவரக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இவர்களோட புத்தி கூர்மையை பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பாராட்டணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். அதேபோல இந்த ரிஷபராசிக்காரங்கள சுத்தி பார்த்தீங்கன்னா, நண்பர்கள்ங்கிறது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஆனா, மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்பவுமே நல்ல பலன்கள தரும்ன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட புத்தி கூர்மையினால நெறைய புதிய யோசனைகளை மத்தவங்களுக்கு கண்டிப்பாகவே அளித்துட்டு வருவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இரட்டை ஆளுமை கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். நல்லதும், கெட்டதும் 2யுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குழப்பம் இவங்க அவ்வளோ சீக்கிரமாக அடைய மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா, மத்தவங்கள குழப்புறதுல பார்த்தீங்கன்னா, சிறந்த நபர்களாக இருப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய விஷயங்கள்ல வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட புத்தி கூர்மையினால மத்தவங்கள பார்த்தீங்கன்னா, தோற்கடிக்கிற தன்மைகள் அதிகமாகவே உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட புத்தி கூர்மைய மத்தவங்க கிட்ட நிரூபிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா, கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதைய ஒதுக்கி வைக்காம, அதில இருக்கிற நல்லது, கெட்டத பார்த்தீங்கன்னா, ஆராய்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தந்திரமாக யோசிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையிலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்களோட புத்தி கூர்மையினால அதிக வெற்றி வாய்ப்புகள கண்டிப்பாகவே பெற முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, துலா ராசி. துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, சில நபர்கள் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா, முரட்டுத்தனமாகவும், தந்திரமாகவும், புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பத்தியெல்லாம் இந்த துலா ராசிக்காரங்க அவ்வளவுக்கு கவலையே பட மாட்டாங்கன்னு சொல்லலாம். தான் நினைச்ச சிந்தனைகள பார்த்தீங்கன்னா, செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்காக எப்போதும் ஒதுங்கி நிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட புத்தி கூர்மையினாலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில அதிக வெற்றி வாய்ப்புகள கண்டிப்பாகவே பெறுவாங்க. இந்த துலா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிடிச்ச நபர்கள பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வச்சுக்குவாங்க. மத்தவங்கள பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிற மாட்டாங்கன்னு சொல்லலாம். மத்தவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட மனத காயப்படுத்தாத மாரியும் இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம். அடுத்த ராசியாக பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு எதார்த்தமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்வதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அது நன்மை, தீமைகளை அறிந்து செயல்படக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் அல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்தாலும் சரி, அதைய பார்த்தீங்கன்னா, தந்திரமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதேபோல இவங்களோட பலவீனங்கள பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு முன்னாடி காட்டிக் கொள்ளவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட நிலைப்பாட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க பராமரித்து கொன்று வச்சிருவாங்கன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே திறமை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, தந்திரமான யோசிக்கும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, தந்திரமாக செயல்பட முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலைகளிலும் சரி, எளிதாக தற்காத்துக் கொள்ள இவங்கனால முடியும்னு சொல்லலாம். அதேபோல எந்த சூழ்நிலையையும் இவங்க மேல கை வைக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க.
அதே போல இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏத்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் படைச்ச நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரத்தில பார்த்தீங்கன்னா, இவங்கள ஏமாத்த முடியாது. ஆனா, இவங்க பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள ஈஸியாக இவங்களோட பேச்சினால மத்தவங்கள கவரக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு. அதேபோல இந்த கும்பராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் கூட்டம்ங்கிறது குறைவாக தான் இருக்கும். இவர்களோட புத்தி கூர்மையினால இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம். அடுத்ததா பார்க்கும்போது மேஷம், கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மகரம் மற்றும் மீன ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள மோசமான உணர வைப்பதில பார்த்தீங்கன்னா, மிகவும் கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதேபோல மத்தவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்க உயர்ந்தவங்களாக செயல்பட முயற்சி செய்ய மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொது பலன் மட்டுமே. உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.